ஹலோ கைஸ் வணக்கம். திஸ் இஸ் வின்யாஸ் ஃப்ரம் ஃபேம் நெக்ஸ்ட் டோர். ஸோ ஒரு vlog போடலாம், கில்லி படம் வேறு ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அது ஒரு vlog ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஓகே கிளம்பி நம்ம போகும்போது vlog-ஐ ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி நானும் பிரீத்தியும் பேசியிருந்தோம். ஆனால் இது ஏன் நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணேன், ஆக்சுவலி கிளம்பவே இல்லை. மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:30 கூட ஆகலை. பண்ண ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7:15 அந்த மாதிரி. ரீட்ஸ் அதுக்குள்ளே கிளம்பி என்ன ஆட்டம் ஆடுறான்னு மட்டும் பாருங்கள். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்போவே அந்த vlog-ஐ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போய் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒளிஞ்சிருந்து காட்டுறேன் என்ன பண்ணுறான்றது மட்டும் பாருங்கள். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன வைப்? எங்க கிளம்பிட்ட? இந்த பாட்டெல்லாம் பேக்ரவுண்ட்ல போட்டா காப்பிரைட்ஸ் வந்துடும். சரி, எத்தனை மணிக்கு ஷோ? நீ ஏன் இப்ப கிளம்பிட்டு இருக்க? அந்த பாட்டு ஆஃப் பண்றியா ஒரு தடவை? எத்தனை மணிக்கு ஷோக்கு? நீ எத்தனை மணிக்கு கிளம்பிட்டு இருக்க? 7:15 ஷோ. லேட் ஆயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் சீக்கிரம் முதவே 4:30 மணிக்கு. அதாவது படம் பார்க்க போறது கில்லி படம் தான். அதுவே டிவில காலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கா. போய் குளிடா. வாங்க முடியல, ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அது ஏதோ புதுசா வந்த மாதிரி ஒரு ஃபீல். இப்போ லியோ படத்துக்கு எப்படி நம்ம எக்ஸைட்டடா பண்ணுவோம், அதே மாதிரி ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அந்த வைப்ல வந்து போயிட்டு இருக்கோம். நம்ம போற வழியில கார்ல இருந்து கார்ல முடியல, என்னால முடியல. தளபதி ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா கமெண்ட்ல எஸ் நானும் ரீரிலீஸ் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருங்க. வாங்க அப்படியே கார்ல சந்திப்போம். வாங்க. ஸோ எஸ் ரெடி ஆயாச்சு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. இந்த வெயிலுக்கு தண்ணி இல்லாமல் நம்ம வந்து வெளியில் போகிறத பற்றி யோசிக்கவே முடியாது. வாங்க போகலாம். நாளை காணும். பிரீத் வா. பார்த்து 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 படியில் உருண்டு விழுந்து. வாங்க உள்ள போவோம். ஏரியால என்ன நினைக்க போறாங்க எல்லாம் ரோட்ல ஆடிக்கிட்டு இருக்கா. திங்கு திங்குது. நான் தம்பி போவோமா? எஸ் போலாம். காஸ்டியூம் பாத்தீங்களா? ஒயிட் அண்ட் ப்ளூ. ஒயிட் அண்ட் ப்ளூல கிடையாது, ஒயிட் அண்ட் ப்ளூ தான். ஆனா நான் போடுறதுக்காக இவ தான் என்ன போட வச்சான். ஏதோ என்னது எந்த பாட்டுல வரும்? கணேசன் ஆக்கணும் பொண்ணே. அந்த பாட்டுல இது வரும்னு சொல்லிட்டு தலைவி ஆடுறதா. வின்யாஸ் வந்து ஒரு பெரிய த்ரிஷா ஃபேன். சத்தமா சொன்னாதான் தெரியும். வின்யாஸ் த்ரிஷா ஃபேன். யார் யாரெல்லாம் இங்க த்ரிஷா ஃபேன்? நான் த்ரிஷாக்காக தான் இந்த படத்துக்கு போறேன்ப்பா. நீ யாருக்காக போற? நான் வந்து படத்துக்காக போறேன். எல்லாமே பிடிக்கும் எனக்கு அந்த படத்துல. அம்மா கேரக்டர்ல, அப்பா கேரக்டர்ல இருந்து முத்துப்பாண்டி எல்லாரையுமே பிடிக்கும். முத்துப்பாண்டியோட அம்மா. முத்துப்பாண்டியோட அம்மா? முத்துப்பாண்டிக்கு தெரிஞ்ச ஒண்ணு சீவிடுவா. சீவி அப்புறம் ஓட்டேரி நரி, ஆதிவாசி. இல்ல எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. முத்துப்பாண்டியோட அம்மா உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு உங்க ஐயாவுக்கும் தான் ஒரு 20 வயசு வித்தியாசம். நாங்க குடும்பம் நடத்துறோம். இதுதான் பிரச்சனை. படம் போகும்போது கூட வந்து அந்த டைலாக் பிளா பிளா பிளால காதுல பேசிட்டு நான் படம் பாக்குறதா இவன் டைலாக் கேட்கறதா? பேசாம உனக்கு ஒரு சீட்டு எனக்கு ஒரு சீட்டு மாத்தி. உனக்கு ஒரு சீட்டு எனக்கு ஒரு சீட்டு. ஐயோ தப்பா சொல்லுவோம். வேற வேற இடத்துல புக் பண்ணிருந்துருக்கணும். அதோ பாரு
ஒரு பாட்டுல கூட 2 லைனுக்கு மேல லிரிக்ஸ் தெரியாது. அப்புறம் எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தலையாடிட்டே வைப் பண்ணுவோம். இந்த மாதிரி தலையாடிட்டு வைப் பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லு. ஆமா, இந்த படம் எப்ப வந்துச்சு? எந்த வருஷத்துல வந்துச்சு? 2007. 2007 நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? நீ மாடு மேய்ச்சிட்டு இருந்த, நான் வந்து 10th படிச்சிட்டு இருக்கேன். அப்போ நான் 11th படிச்சிருக்கணும் இல்லையே? இல்ல ஆமா இல்ல 2006ல நான் 10th படிச்சிட்டு இருந்தேன். அப்பனா 7th நான் 11th தான் படிச்சிருக்கணும். 7th இல்லமா 7ல 2007ல கரெக்ட். 2007 தானா? ஏய் உன்னை நம்பிடா பாட்டுக்கு. 2007 6 அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. 2004 2004ல 8வது படிச்சிட்டு இருந்திருக்கணும் நான். 7th ஸ்டாண்டர்ட் கரெக்ட். அப்பதான் இந்த படம் ரிலீஸ். நானும் ஸ்டானும் வந்து தியேட்டர்லயே போய் 4 வாட்டி பார்த்தோம் இந்த படத்துக்கு. போய் சின்ன வயசுலயே அதான் அவங்க அப்பா தியேட்டருக்கு கூட்டு போனதாலதான் இப்ப ஏன் உசுர வாங்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்பயும் அடிச்சு வளர்த்துருந்தாங்கன்னா இந்நேரம் ஏன் உசுர வாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பேருக்கு பிடிச்சிச்சுன்னா அப்பா சிடி வாங்கி வந்து கொடுத்தாங்க. வீட்டுல சிடி பிளேயர்ல போட்டு தேய்ச்சி 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 கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த சிடில படம் மட்டும் ஒரு ஆடியோ வராது. ஆமா, இப்ப வந்து நீ அந்த அதை பத்தி பேசி 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 இனிமேல் என்கிட்ட இருந்து சவுண்ட் வராது. அந்த ஆடியோக்கு பதிலாக நான் என்ன உளறிட்டு இருக்கேன். அந்த சிடில போன ஆடியோக்கு பதிலாக என்னோட ஸ்டாண்டோட ஆடியோ. எங்க 2 பேருக்குமே ஃபுல் டைலாக்ஸ். ஸ்டானோ உனக்காக போய் கில்லி தியேட்டர்ல பாக்குறேன். சாரிடா. நாங்க இப்போ வித்யாசாகர் கான்சர்ட் வேற போயிருந்தோம். போறதுக்கான ஒரே ரீசன் இந்த பாட்டுல வர படம் இல்ல, இந்த படத்துல வர பாட்டு வந்து அவ்வளவு ஃபேவரட்ன்றதுனாலதான் வந்து நாங்க வந்து அந்த கான்சர்ட் போனோம். சூப்பரா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். அது உண்மை கிடையாது. எனக்கு வித்யாசாகர் பாட்டு வந்து எல்லாமே பிடிக்கும். இவளுக்கு வந்து வித்யாசாகர் பாட்டுல கில்லி மட்டும் தான் தெரியும். எனக்கு வேற எந்த இது என்ன பாட்டு பாடிருக்காரு எனக்கு வேலை தெரியாது. கில்லி வந்து பாடல அவரு ஆமா இசையமைச்சிருக்காரு. எல்லாம் ஒண்ணுதானே, எல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்றதுதான். எப்படி ஒண்ணா ஆமா, எந்த ஹீரோனாலும் உடனே நான் அதுக்கு ஃபேன். கில்லி படத்துக்கு ஃபேன் தான் நானு. அது எல்லாருக்குமே தெரியும். ஓ எல்லாருக்குமே தெரியும். நீங்க என்னோட இன்ஸ்டாகிராமோ இல்ல யூடியூபோ ஃபேமிலி ஸ்டோரோட யூடியூப் சேனல் நீங்க பார்த்தாலே தெரியும். சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு கடையை மூட வேண்டியது வேலைக்கு ஆகுது. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் வந்து துன்படுத்த விரும்பல. இந்த மாதிரி துன்படுத்த விரும்பலன்னா என்னது? அந்த மாதிரி சம் வேர்ட் தமிழ்ல துன்புறுத்த விரும்பலை. துன்படுத்த நல்லா இருக்கே. துன் சரி, கில்லில உனக்கு பிடிச்ச சீன் சொல்லு. கில்லில எனக்கு பிடிச்ச சீன் அந்த சண்டே மேல தொங்கிட்டு இருப்பாங்க. ஆணவத்துல கூட ஆடலாம். எதுல கூட ஆடலாம்? ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாது சொல்லிட்டு கீழே இருக்கணும்னு போலீஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து ஆமா சாணில நான் எனக்கு பிடிச்ச சீன் தானே கேட்டேன். இல்ல அந்த ஓட்டை நரி வந்து அவர் ரொம்ப மோசம் சார் இப்படி சொல்லிட்டு அப்படி ஓடுவார்ல ஒரு டைலாக். சொல்லு, அதையும் சொல்லு, இவர்கிட்ட தெரியல. இங்க வரைக்கும் நிக்கிறேன் சொல்லாது. அப்ப அப்படியே வச்சு நீங்க பாக்கல போட. அந்த மாதிரி அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு? எனக்கு வந்து இல்லை அந்த ஸ்டைலெல்லாம் கேட்கல, நார்மலா. எனக்கு வந்து எதை சொல்றது, ஃபர்ஸ்ட் சீன் வந்து இந்த அவன் பொய் சொல்லிட்டு மதுரைக்கு போவான்ல. ஆமா, உள்ள போய் நான் யோசிச்சு பார்த்தேன். ஆமா ஆமா, எனக்கு என்னமோ அப்பா சொல்றதா கரெக்ட். என்னடா வழுத்தி அடிக்கிறேன். அட இல்லம்மா, மதியாத தலைவாசல் விதியாதேன்னு அவரு சொல்லியிருக்காரு. எவரை சொன்னாரு மறந்துட்டேன். ஆனா வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் செய்தால ஒருத்தர் அவர்னால தண்டையும் செய்து விடல். அது வந்து அந்த சீன்ல இருந்து செம்மையா இருக்கும். அப்புறம் வந்து புக்க மாத்தி எடுத்துருவோம். ஏன் புக்கு என்ன எல்லாம் நம்ம அப்பா வாங்கி கொடுத்ததால. உங்களுக்கு என்னென்ன சீன் கில்லில பிடிக்கும் அப்படின்றது இந்த பாட்டு பிடிக்கும், எனக்கு இந்த சீன் பிடிக்கும் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்னன்றது எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது என்ன தெரிஞ்சுக்க நாங்க ஆவலா வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். பாட்டுல உனக்கு என்ன பாட்டு ஃபேவரட்? விஜய் வந்து ஜாகிங் போகும்போது இந்த கில்லி தீம் இருக்குல்ல, யாருமே இது கரெக்டா பாட மாட்டாங்க, அதனால அது எனக்கும் தெரியாது. இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு. நான் சொல்றேன், நீ பால பாடு.
எனக்கு சத்தியமா லிரிக்ஸ் தெரியாது. தெரிஞ்சா நான் பாட மாட்டேன், எனக்கு தப்பா தான் தெரியும். பாடி பாடி பாட சொன்ன பேச சொல்ல சந்தன போல புல்லாங்கி போரு புள்ளி பார்த்தா கால் கபடி 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 கபடி. அதாவது புல்லாங்கி மோரு புள்ளிய பார்த்தா காலு. இப்படிதான் நான் பல வருஷமா பாடிட்டு இருக்கேன் அந்த பாட்டு. எல்லாருமே பல வருஷமா அப்படிதான் பாடிட்டு இருக்காங்க. இல்ல நான் மட்டும்தான் இப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வரிசையா பாட வச்சு ஒருத்தர் கூட என்ன சொன்னாங்க, காட்டுக்குள்ள இது குனிஞ்சு பார்த்தா காலு என்னென்னவோ லிரிக்ஸ் வந்து இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அப்படிதான் பாடிட்டு இருக்காங்க. அந்தாச்சி அந்தட்டோ என்ன கில்லி சிம்பிள் என்னது? கில்லி சிம்பிள் இல்லையா இது? என்னது மூக்கு நோண்டி பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கு. விஜய் அதான் பண்ணுவாரு. கபடி கபடி அதான் சொல்றேன். ஸோ தேட்டருக்கு வந்தாச்சு. சினிபாலிஸ் துறைப்பாக்கம். பெருசா கூட்டம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. டிக்கெட் புக் பண்ண கீழே வேற படத்துக்கு இருந்துச்சு. ஆக்சுவலி செம்ம கூட்டமாக இருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க. நாங்கள் கூட வந்து அவ்வளோ எதிர்பார்க்கல, ஆனால் கூட்டமாக தான் இருக்குது. தேட்டர் கூட்டமாக இருக்கும். இந்த படத்துக்கு வருவாங்களா நினைச்சேன். எல்லா தளபதி ஃபேன்ஸ், த்ரிஷா ஃபேன்ஸ், கில்லி ஃபேன்ஸ். அவளா இருக்கா? பிரகாஷ் ராஜ் அம்மா ஃபேன்ஸ். முத்துப்பாண்டி அம்மா ஃபேன்ஸ். நினைச்சதை விட ஆக்சுவலி ஃபுல்லாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து புக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த ஷோ ஃபுல் தான். ஆமாம், தேட்டரில் மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஆமாம், என்ன பண்ணுறேன் மட்டும் பார்ப்பாங்க. அவ்வளோதான். இந்த பாட்டை போட்டு வேற லெவல் வைப் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாம். அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே பயங்கர. ஏன்னா 6 ஏரியாவையும் ஐயா படம் முடிந்து விட்டது. முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்க்கிங் போயிட்டு இருக்கோம். சீரியஸா புதுசா ஒரு விஜய் படம் வந்தா என்ன வைப் இருக்குமோ அதே மாதிரி வைப் இருந்தது. எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பிரிட்ஸ் கூட ஒரு பாட்டுக்குள்ள வந்து பயங்கரமா வைப் பண்ணி டான்ஸ் ஆடி செமையா என்ஜாய் பண்ணியிருக்கான். ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு சீனுக்குமே வந்து ஆமா, நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த தேட்டர்ல ஆடுவாங்களான்னு பார்த்தா எல்லாம் கீழே இறங்கி குத்திட்டு இருக்காங்க. ஏஜ் குரூப்லாம் கிடையாது, எல்லா ஏஜ்ல இருந்து ஆடிட்டு இருக்காங்க. குட்டி பசங்க இருந்து வயசானவங்க வரைக்கும் வேற லெவல் இருக்கு. மொத்த படமும் வந்து எல்லாருமே டைலாக் வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தேட்டர்ல பார்த்தது. ஸோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரீ ரிலீஸ்ல வந்து கிடைச்சது. சரியான எக்ஸ்பீரியன்ஸ், வேற லெவல் ஃபன். ஸோ அடுத்தது வந்து எங்கேயாவது போகிற வழியில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து இந்த vlog வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியதான். ஸோ see you in next video. Until then, this is Fam Next Door.
பாய்.